எம்ஜிஆர் அண்ணா இசன்னாரு. ஜெயலலிதா வந்த பிறகு அதே அதிமுக தொடர்ந்தது. அண்ணா இசன்ற பேரை எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? கிடையாது. அப்போ என்ன கொள்கை, என்ன தத்துவம்? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? திராவிட நாடு இருக்கா அவங்கள்ட்ட? திராவிடன் பேசுறீங்க, திராவிட நாடு கொள்கை இருக்கா? கைவிட்டுட்டும் அந்த கொள்கைகள் இன்னும் தொடருதுன்றீங்க, பேச முடியுமா? அப்போ உங்களுக்கு கீழே ரசிகர்களை தானே உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, நீங்க இன்னொருத்தருக்கு ரசிக்காம ரசிகர்களா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க கேட்கறது முன்னாடி நீங்க வந்து திட்டுறீங்க. இன்னொரு பக்கம் வாங்க, ராமதாஸுக்கு ஆலூர் ஷா நவாஸ் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தனுஷ் நயன்தாராக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. ரஜினியை சீமான் சந்தித்தது காரணம் என்ன? சீமான் பாஜக வகைதான். இப்படி அவர் என்ன கேட்குறாரு, விழாக்கெல்லாம் போயிட்டு டெல்லியில் அப்பாவும் பிள்ளையும் பார்க்குறீங்க, அவங்கள விழாக்கு கூட்டு வர்றீங்க, சதுரங்கமாக கூட்டு வர்றீங்க, கேலோவா கூட்டு வர்றீங்க, நாணயத்தை மறந்துட்டார் போல கூட்டு வர்றீங்க, அப்போ நீங்களாம் சங்கியா லுங்கியா என்னதுன்னு கேட்குறாரு. வேலிட் பாயிண்ட் தான். வணக்கம் சார். வணக்கம். நேற்று விடுதலை 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரில் வந்த ஒரு வசனம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்கு. கடைசியில் வருது அந்த வசனம், தத்துவம் இல்லாத ஒரு தலைவன் ரசிகரனை தான் உருவாக்க முடியும், அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு. அது இவரை தான் சொல்லிட்டாரு, அவரை தான் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் போயிட்டுருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எதை நோக்கி அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? தத்துவம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 தான் இருக்குது. ஒன்று வலதுசாரி தத்துவம், இன்னொன்று இடதுசாரி தத்துவம். இடதுசாரிகள் மார்க்சியத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகிறார்கள். நடுவில் இவங்க உருட்டுவாங்க, பகுத்தறிவு அந்த மாதிரிலாம். ஆக்சுவலாக மார்க்சியத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். பகுத்தறிவு, நாத்திக சிந்தனை, அதாவது அறிவியல் விஞ்ஞானம், அறிவியல் பூர்வமாக எதையும் அணுகுவது, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மார்க்சியத்துக்குள்ளே வந்துடும். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இவங்க உருட்டுறது தான் அந்த இது. இதில் தேசிய இனங்களுக்கான போராட்டம்ன்றது தனி, தேசிய இனங்களுக்கான உரிமைகள் இதுன்றது தனி. அதை பற்றி லெனினே பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தேசிய இனங்களுடைய அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய உரிமைகள், இந்த மாதிரி விஷயங்கள் அது மார்க்சியமும் எப்படி பார்க்குதுன்றது ஒன்று. அப்போ மார்க்சியத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம். இன்னொன்று வலதுசாரி சித்தாந்தம். வலதுசாரி சித்தாந்தம்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் அறிவியலுக்கு முரணான விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இல்லாட்டி அறிவியல் விஷயங்களை மறுக்கிறீர்களோ, அது மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் வலதுசாரிகள்னு சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் பல ஹர்ட்டியாக அது இருக்குது. இப்போ ட்ரம்ப் எடுத்துங்க, அந்த தடுப்பூசிக்கு எதிராக பெருசாக பிரச்சாரம் பண்ணவர். அப்படி பிரச்சாரத்தில் முன்னணியில் இருந்தவரை இன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டர் ஆக்குறாரு. அப்போ இது நீங்கள் உலகம் எப்படி, உலகம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையை வச்சு தட்டேன்னு நினச்சிருந்தோம். அன்றைக்கி உருண்டைன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சப்போ மதவாதிகள் அவனை கழுவில் ஏற்றுற வேலை வரைக்கும் போனாங்க. கடைசியில் அவங்களோட சமரசம் பண்ணிக்கிட்டு இல்லை தட்டதான்ட்டு இது பண்ணார். இல்லாட்டி அன்றைக்கி உயிரோடு வந்துருக்க மாட்டார். இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொன்னவங்க, அறிவியல் கருத்துக்களை சொன்னவர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள். பல விஷயங்கள் அழிக்கப்பட்ட சித்தர்கள் இது சொல்லுவாங்க, பல விஷயங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது 2 தான், வலதுசாரி கருத்து, இடதுசாரி கருத்து. நடுவில் வேணால் அதை உருட்டிலாம். அப்போ தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள், உங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய பின்பற்றுபவர்கள் ரசிகர்களாக தான் இருப்பாங்கன்றது நீங்கள் எங்கே யாருக்கு பொறுத்துன்றது எல்லாருக்குமே தான் பார்க்கணும். எம்ஜிஆர் வரும்பொழுது அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னால் என்னன்னு பெரிய அளவில் கேலி பொருளாக மாறிச்சு. அப்போ இன்னை வரைக்கும் அவங்கள யார் கூப்பிட்டு கேட்டாலும் தெரியாது. ஆனால் இவங்க திராவிடன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி திராவிட மாடல்னு நீங்கள் ரொம்ப சொல்கிறவனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா திராவிடம் தான் பாடுவோம். சரி, அப்படின்னா என்ன சொல்லுங்கள், திராவிடம் தான்வாங்க. இப்போ அதுலேயே தமிழ் தேசியவாதிகளுடைய இது என்ன இருக்குது, நீ மொழியால் பிரிக்கப்பட்ட பிறகு இங்கே திராவிடன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா தனித்தனி மாநிலங்கள் ஆயிடுச்சு. அப்போ தமிழினம் அப்படின்றத வச்சு தான் நீ அரசியலை கொண்டு போகணும். ஆனால் நீ திராவிடன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறீங்கன்னு அதில் ஒரு மாதிரி தப்பாக தொட்டது தான் இவங்க கஸ்தூரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலது இடதுன்றதோடு தான் நிற்கும். நடுவில் இவங்க கொஞ்சம் அப்பப்போ ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்த மாதிரி கொள்கைகள் மேலே ஆதிக்கம் செலுத்தும். அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். நீங்கள் பெரியார் எடுத்துக்கோங்க, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானது, மூடப்பழக்கங்களுக்கு எதிரானது, கடவுள் மறுப்பு கொள்கை, இந்த மாதிரி பல இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்சியத்துக்குள்ள இருக்கும். பெரியார் மார்க்சியத்தை ஏற்றுக்கிட்டவர் தான். நீங்கள் பலரும் பார்த்தீங்கன்னா மார்க்சியத்தை ஏற்றுக்கிட்டவங்க இருப்பாங்க. அதுலேருந்து தன்னுடைய மாநிலத்துக்கு என்ன அரசியல் பண்ணணுன்றதில் டிஃபர் ஆகி வெளியில் வருவாங்க. அதில் தனக்கான இது எப்படி கொண்டு போகணுன்றது அண்ணா மாதிரி ஆட்கள் வெளியில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு புது விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் ஏன்னா வாக்கு அரசியல். நீங்கள் பெரியார் மாதிரி கடவுள் மறுப்புன்னு போனீங்கன்னா ஈஸியாக ஒரு பக்கம் போய் நின்றுவாங்க ஜனங்க. அப்படின்றப்போ ஒரு காம்ப்ரமைஸ், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்புறம் திராவிட நாடுன்னு வந்தாங்க. திராவிட நாடு 62 கை விடுறாங்க.
அதற்கு பிறகும் திராவிடன்றதை வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. இன்னை வரைக்கும் இவங்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் சண்டை ஓடிட்டு இருக்குது. திராவிடன் எப்படி பயன்படுத்துவீங்கன்றாங்க, திராவிடத்துக்கு இது சொல்லுன்றாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். எம்ஜிஆர் அண்ணா இசன்னாரு, ஜெயலலிதா வந்த பிறகு அதே அதிமுக தொடர்ந்தது. அண்ணா இசன்ற பேரை எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? கிடையாது. அப்போ என்ன கொள்கை, என்ன தத்துவம்? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது? திராவிட நாடு இருக்கா அவங்கள்ட்ட? திராவிடன் பேசுகிறீங்க, திராவிட நாடு கொள்கை இருக்கா? கைவிட்டுட்டும் அந்த கொள்கைகள் இன்னும் தொடருதுன்றீங்க, பேச முடியுமா? பேச முடியாது. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா எதையும் இல்லை. நாங்கள் டக்குன்னு உள்ள போய் பூந்துக்குவாங்க, பெரியாரின் பேரன்கள் நாங்கள்னு. இது எல்லாம் அந்த இதுக்கு சொல்கிறது. அப்போ யார்கிட்ட தத்துவம் இருக்குது? தத்துவம் இல்லாத தலைவருடைய தொண்டர்கள் ரசிகர்களாக இருப்பாங்கன்னா இன்றைக்கி ரசிக மனப்பான்மை தானே இருக்குது. எல்லா கட்சிகளையும் சொல்கிறீங்களா? எல்லா கட்சிகளும். அது என்னமோ ஒரு நடிகருடைய கட்சின்ற மாதிரி இன்னைக்கு பேசுகிறாங்க. ஏன்னா திருடன் ஓடும்போது திருடனும் சேர்ந்தா கூட்டாளியும் சேர்ந்து ஓடுவான், திருடன் அந்த மாதிரி இருக்குது. நீ எங்கே தத்துவங்க இருக்குது? மார்க்சிஸ்ட்டுகள்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட இன்றைக்கி தத்துவம் இருந்தால் நீங்கள் மார்க்சியப்படி இயங்கணும்னா நீங்கள் இன்றைக்கி இவங்களோட கூட்டணி கட்சியாக இருக்க முடியாது. கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நடைமுறை வச்சுருந்தீங்க, கூட்டணி கிடையாது தொகுதி பங்கீடுன்னு. இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் வச்சவங்களெல்லாம் அன்றைக்கி நீங்கள் திட்டுவீங்க. இவங்க பாருங்கள், காங்கிரஸ் கூட்டணி கட்சியாகவே மாறிவிட்டார்கள். அவங்க ஆட்சியுடைய அவலங்களை தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. இது முதலாளித்துவ அரசியல். நாம் அப்படி கிடையாது, புரட்சிகர அரசியல், மக்கள் ஜனநாயக புரட்சி. அப்போ தேசிய ஜனநாயக புரட்சி அவங்களது, வலது கம்யூனிஸ்டுது. என்ன ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த முதலாளித்துவ அமைப்பு முறைகளில் தேர்தல் நடைமுறை இருக்கிற வரைக்கும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். முதலாளித்துவ கட்சியில் உள்ள முரண்பாடுகளை பயன்படுத்தி அங்கே நம்ம தொழிலாளி வர்க்க இதுவே நம்ம ஆதிக்கம் செலுத்தணும். அப்போ தொழிலாளி வர்க்கத்துடைய ஆதிக்கம் செலுத்தணும்னா நம்ம அதிக எண்ணிக்கையில் இந்த பாராளுமன்ற நடைமுறை இருக்கிற வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் நாம் சீட்டுகளை பிடிக்கணும், அதுக்கான முயற்சிகளை செய்யணும். இதற்கு நம்ம அந்த அரசியல் கட்சியில் பயன்படுத்தணும். இதுதான் இவங்க சொல்கிற தேசிய ஜனநாயக புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சி, மார்க்சிஸ்டுகள் சொல்கிறது. ஆனால் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க பாருங்கள், காங்கிரஸ் 91 ஜெயலலிதா கூட கூட்டணி, அதுவும் சிடிஎம்ல ஜெயிச்சாங்க, எதிர்கட்சி. ஆனால் எதிர்கட்சி வேலை பார்த்தாங்களா? அவங்களுக்கு அப்படியே இன்னொரு அதிமுக மாறிட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம 8 சீட்டு ஜெயித்தாலும் வெளியில் இது பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் 10 வருஷங்குள்ள நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க. தொகுதி பங்கீடு போயிடுச்சு இல்லை? அப்போ யாருக்கு தத்துவம் இருக்குது? மார்க்சிய தத்துவத்துக்கு கீழே இயங்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் அரசியல் தலைவர்கள் சொன்ன தேசிய ஜனநாயக புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சி எங்கே போச்சு? அப்போ உங்களுக்கு கீழே ரசிகர்களை தானே உருவாக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொருத்தருக்கு ரசிகர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டுறீங்க. இன்னொரு பக்கம் வாங்க, விசிகா இன்றைக்கி அவருக்கு பெரிய குழப்பம். நாம் பட்டியலின மக்களுடைய தலைவரா இல்லை தமிழகத்திற்கான தலைவரா? இந்த குழப்பம் இருக்குது. இல்லை, அவங்க தெளிவாக தானே இருக்காங்க. நாங்கள் தொடங்கப்பட்ட போது இது தலித் மக்களுக்கான ஒரு கட்சியாக தொடங்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா வேலைச்சேரி தீர்மானம்னு ஒன்று கொண்டு தலித் அல்லாதவர்களும் அந்த கட்சியில் இருக்காங்க. தலித் அல்லாத ஒரு பிரச்சனைகளுக்கும் அவங்க குரல் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் என்ன குழப்பம் இருக்குது? தெளிவாக தானே இருக்காங்க. அவங்க எல்லோருக்குமான கட்சியாக தானே இருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கிறோம், நாங்கள் அப்படின்னா நீங்கள் முழுவதுமான அருந்ததி உள்ள ஒதுக்கீடை நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. ஏன்னா அவன் புதுசாக போய் ஒரு 3% ஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இருக்கிறதுல தான் கொஞ்சம் பிரித்து கொடுக்க முடியும். அதுதான் அரசு செய்கிறது. அப்படி நீங்கள் இதுவாக இருந்தால் இதை ஓங்கி நின்று பேச மாட்டீங்க. ரெண்டாவது, எல்லா மக்களுக்குமான நீங்கள் தலைவர்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் கையில் எடுத்து போராட்டங்கள் மற்ற விஷயம் கொண்டு போவீங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொன்னேன், அந்த ரசிகர்களாக மாறி ஓங்கி நின்று பேசி கொண்டிருக்கிறது. ராமதாஸுக்கு ஆலூர் ஷானவாஸ் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் முதலமைச்சருக்கு மாதிரி பேசினாருன்னு சொல்கிற பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கூட ரொம்ப பேசலை, ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறாங்க. ஆனால் ஆலூர் ஷானவாஸ் முந்தி கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இதுதான் இது. காங்கிரஸ் சொல்லவே வேணாம். காங்கிரஸ் உடைய அடிப்படை ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு கார்ப்பரேட்டுகளுடைய இதுவாக உலகமயமாக்கலை கொண்டு வந்தது. அதில் நல்லது இருக்குது, தீமை இருக்குது. கொண்டு வந்ததில் முன்னிலை வகித்தது காங்கிரஸ், காட் டங்கல். அதற்கு பிறகு அதை கார்ப்பரேட்டுகளுடைய அரசியலாக மாற்றியது காங்கிரஸ். அப்போ உங்களுடைய அடிப்படை சுதேசி எங்கே போச்சு? அதனால் இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்லுவீங்க? ரசிகர்னு சொல்லுவீங்களா இல்லை தொண்டர்னு சொல்லுவீங்களா? நீங்கள் இன்றைக்கி சுருங்கி போய் திருப்பி இந்த சீமான் சொல்கிறாருல, ஏண்டா எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், அதானி மேலே கேஸ் இருக்குது, இங்கே பல பிரச்சனை, அதெல்லாம் விட்டுட்டு ரஜினியை போய் சீமான் சந்தித்த என்னென்னு ஊடகங்கள் இது பண்ணுறீங்களா? மற்ற ஏதாவது பிரச்சனையை கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்க, இதுதான் கேட்பீங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளே தான்
தனுஷுக்கு தனுஷ் நயன்தாராக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார். ரஜினியை சீமான் சந்தித்தது காரணம் என்ன? சீமான் பாஜக வகைதா இப்படி அவர் என்ன கேட்குறாரு? அப்போ நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் அப்பாவும் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, கூப்பிட்டுட்டு எந்த கூட்டம்னாலும் வச்சுருந்தீங்களே, அப்போ நீங்கள் யார்? அப்போ இன்றைக்கி இவ்வளோ சின்ன பரப்பில் சுருங்கிக்கிட்டு நாங்களெல்லாம் தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய வழக்கம் கொடுத்தேன். தத்துவம் என்று யாரிடமும் இல்லை. வாக்கு அரசியலுக்குள்ளே போயிட்டாங்க எல்லாருமே. இந்த வாக்கு அரசியலில் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு தான் இடதுசாரிகள் வாங்கின 25 கோடி, முக்கியமாக மார்க்சிஸ்டுகள் வாங்கின அந்த 10 கோடி. நாங்கள்லாம் பார்த்ததெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துங்கன்றாங்க. எங்கள்கிட்டலாம் வராதிங்க. இல்லைங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் செலவழிச்சா எங்காலுங்க செலவழிக்க முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் பண்ணீங்க. இல்லை இன்றைக்கி மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாருமே உறுதியாக தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் பெரும்பாலும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். அவங்க இன்றைக்கி மதவாத எதிர்ப்புன்றதுல ஒரு புள்ளியில் தான் இணைஞ்சு ஒன்றா இருக்காங்க. இப்போ கொள்கை இல்லைன்னு சொன்னால் அவங்க யார் வேணாலும் எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணிக்கு போயிடுவாங்கல்ல, அப்படியே போயிட்டு மதவாத எதிர்ப்பு அப்படின்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், 2 தத்துவம் தான். ஒன்று வலதுசாரி அரசியல், இன்னொன்று இடதுசாரி அரசியல். நடுவில் ஃபேபியன் சோஷலிசம்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேபியன் சோஷலிசம்னா திடீர்னு இந்த சைடு ஓங்கி நின்று பேசுறது, திடீர்னு இந்த சைடு போயிடுறது. திடீர்னு நாங்கள் பெரியாரின் பேரன்றது, திடீர்னு போய் முருகன் விழா எடுக்கிறது. திடீர்னு இந்த பக்கம் நாங்கள் பிஜேபி பாசிச கட்சின்றது, திடீர்னு இந்த சைடு நாணயம் வெளியிடுறதுக்கு தலைவரை கூப்பிடுறது. இந்த இது இருக்குல்ல, இதில் எங்கே தத்துவம் வந்தது? நீங்கள் இன்றைக்கி நான் பிஜேபி இல்லை, இதெல்லாம் தனித்தனி செயல்பாடுகள். இதையும் ஐடியாலஜியை நம்ம எப்படி ஐடியாலஜி இருக்குது. மார்க்சிஸ்டுகள் பண்ணுவாங்களா? அகில இந்திய லெவலில் ஒரு நாணயம் வெளியிடுறாங்க, சங்கரையாக்கு நாணயம் வெளியிடுறாங்க. வலதுசாரி இது ஆட்சி நீ மத்திய அரசில் இருக்கிற யாராவது ஒரு முக்கிய தலைவரை கூப்பிட்டு நடத்துவாங்களா? ஏன் தடுக்குது அவங்கள? ஐடியாலஜிக்கலாக 2 பேரும் எதிரிகள். காங்கிரஸும் பிஜேபியும் பண்ணுமா? காங்கிரஸில் பல இது இல்லைனாலும் நீங்கள் சொல்கிற அந்த மதவாத எதிர்ப்புன்றதில் உறுதியாக நிற்கிறாங்க. பல மாநிலங்களில் அங்கங்கே இது இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஆனால் தேசிய லெவலில் உறுதியாக நிற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த பிராந்தி கட்சிகள், இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளே மற்றவங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வாக்கு அரசியலுக்காக பாஜகவோட மதவாத அரசியலோட இவங்க இணைஞ்சு போனவங்க தான். அதனுடைய பலனை அனுபவிக்கும் போது மறுபடியும் பேக் வச்சிடுறது. இன்னொன்று, இங்கே நீங்கள் சொல்கிற இந்த மதவாத அரசியல்ன்றது வாக்கு அரசியல் தான். ஏன்னா இங்கே பாஜகவுக்கு ஒன்றும் தளம் இல்லை. பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசினா இங்கே சாதிக்கலாம். அதனால தான் இல்லாட்டி ஏன் அதிமுக எங்கே வெளியே வருது? இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? பாஜகவோட போனால் நமக்கு இங்கே வாக்கு இல்லை, அதை பாஜகவோட போயிட்டான்றதை வச்சே நம்மளை காலி பண்ணுவாங்க. அதை பயன்படுத்தி இவங்க ஜெயிப்பாங்க. அதனால நம்மளும் இந்த சைடு தான் நிற்கணுன்றதை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடி. விஜய் வரும்போதே புரிஞ்சுட்டு வர்றாரு. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பாஜகவை ஒரு ஓரம் தள்ளுற ஏற்பாடு நடக்கும். இது வாக்கு அரசியல், இது மதவாத அரசியல். தத்துவத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க. நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி வாக்கு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஓகே, அதே விடுதலை 2 ட்ரெய்லரில் ஒரு வசனம் வருது, என்ன மாதிரி படிக்காதவங்கலாம் ரயில்வே ட்ராக்ல தலையை வச்சதுனால தான் நீ படிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறது. ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஒரு அரசியல் தலைவருடைய போராட்டம் குறித்து வசனங்கள் வர்றது ரொம்ப ரேரு. இப்போ இந்த வசனத்தை இந்த படத்தில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னும் இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வசனம் அங்கங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? யார் அந்த தலைவர், ரயில்வே ட்ராக்ல தலையை வச்சவர்? அதாவது விடுதலை படத்தில் வர வசனத்தை வச்சுட்டு நம்ம பேசுகிறது அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு உருட்டுறாங்க பார்த்தீங்களா, அதனால் பேச வேண்டிய அர்த்தம் இருக்கிறது. தண்டவாளத்தில் தடை வச்சவர்னா அடையாளப்படுத்தப்படுபவர் ஒரே தலைவர் கலைஞர் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கம்பு சுற்றுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. பாட்டே இருக்குது, கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு. ஆனால் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா நுனிப்புல் மேயிறவங்க. இவங்க எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால், ஒரு படத்தில் கமல்ஹாசன்ட்ட அந்த அம்மா சொல்லும், அண்ணா இடிக்காதண்ணே, ஒழுங்காக வசனம் பேசுனேன், ஒரு வசனத்தை ஒழுங்காக பேச தெரிலன்னு. உடனே கமல் கேட்பார், உனக்கு சம்மர் ஷாட் அடிக்க தெரியுமா அப்படின்னுவார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அவர் ஸ்டண்ட்டு மேனு. இந்த அம்மா வசனம் பேசும், இது வசனம் பேச சொல்லணுன்னா அவர் அதை கேட்பார். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்ன பெரிய உளவியல் இருக்குது. எனக்கிட்ட நீ கேட்டதுக்கு எனக்கு பதில் இல்லைன்னா நான் எதையாவது எடுத்து கொண்டு உங்களை அடிப்பேன். இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அதான் நடக்குது. சமீபத்தில் பிரபாகரன் கைது பற்றி ஒருத்தர் ட்விட்டர் போட்டிருந்தார். அதில் 1982 இங்கே நம்ம பாண்டி பஜாரில் நடந்த சண்டை, முகுந்தனுக்கு அவருக்கு நடந்த சண்டை. அப்போ அவர் பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் கைது செய்யப்படுகிறார். முகுந்தன் தப்பி ஓடினார்.
இந்த இதில் வந்து அவரை ஜாமீனில் எடுக்க சொன்னது கலைஞர் வந்து நெடுமாறன் கலைஞர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. கலைஞர் வந்து அப்போதைய மாவட்ட செயலாளர் ஜெய அன்பழகன்கிட்ட சொன்னார். ஜெய அன்பழகன் வந்து வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளராக இருந்த இவரை KS ராதாகிருஷ்ணன். எனக்கு செம்ம காமெடியாக இருந்தது. இப்படி ஒரு ட்வீட் வருது, ஆஹா ஓஹோன்றாங்க கீழே. வரலாறு எப்படி மாற்றப்படுதுன்னு சொல்ல வரேன். ஆஹா ஓஹோ, என்னடா அது 82ல் இவர் என்ன வயசு இருக்கும் ஜெய அன்பழகருக்கு? நம்ம அப்போத்துலேருந்து திமுகவில் இருக்கிறோம். அப்போலாம் RT சீதாபதி தானே இருந்தார். அப்புறமா TR பாலு வந்தார். இவரெலாம் அப்போ யார்? இவர் இளைஞரணி இந்த மாதிரி இருந்தார். எப்படி? சரி, நமக்கு சந்தேகம் இருக்குது, உடனே போய் சர்ச் பண்ணுறலாம் பார்க்குறோம். நம்ம நினச்சது கரெக்டு தான் அந்தந்த பீரியடு. அப்போ இவர் எங்கே இருந்தாருன்னா இளைஞரணியில் இருந்தார். அதுக்கப்புறம் கிட்டு வராரு. கிட்டு சைதே கிட்டு இதை நம்ம வந்து போடுறோம். தவறான தகவல். இந்த மாதிரி தான் தகவல்கள் பரப்பப்படுது. அப்போ அவர் இளைஞரணி 24 வயது இளைஞர் அப்படின்னு போடுறோம். இதுக்கு ஒரு படி மேலே போய் அவர் KS ராதாகிருஷ்ணன், ஏமா அப்போ நான் திமுகலே இல்லைன்றார் அவர். நான் அப்போ திமுகலே இல்லை, அப்புறமாலாம் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறதுக்கு. கலைஞருக்கு பிரபாகரன் வந்து என்னுடைய திருமணத்தில் தான் அறிமுகமாகறாரு. அது 86ல். இவரை எடுக்க சொன்னது நெடுமாறன். உண்மைதான். நானும் நெடுமாறன் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து தனி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நெடுமாறன் என்கிட்ட சொல்கிறேன், இவருக்கும் கலைஞருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நெடுமாறன் சொல்ல நான் போய் எடுக்கிறேன். அப்புறம் அவர் கண்டிஷன் பெயிலில் மதுரையிலேருந்து கையெழுத்து போடணுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் MGRகிட்ட கூப்பிட்டு போகிறோம், நான் தான் கூப்பிட்டு போகிறேன், ஜானகி அம்மா கையால் சாப்பிட்றோம், இந்த எல்லாம் பதிவு பண்ணுறாரு. அப்போ MGRக்கு சம்மந்தமே இல்லைன்னு அதில் போட்டு உருட்டுறாங்க. இது வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகும், கூகுளில் ஏறும், ஃபேஸ்புக்கில் ஏறும், 10 பேர் இது பண்ணுவான். நம்ம ஏதாவது சொன்னோன்னா, டே அறிவு கட்டவனே, தற்கூரியே, இதைக்கு என்ன பதில் அப்படின்னு அதை எடுத்து போடுவாங்க. அப்போ இது மாதிரி மாறுறது தான் சொல்ல வரேன். அப்போ கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே தண்டவாளத்தை தடை வச்சாரா? வச்சார். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, திமுகவிலேயே 1949 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னை வரைக்கும், இந்த இப்போ கூட அந்த திமுக பொன்விழாவில் யார் அப்படின்னு பார்த்தா கலைஞர் கலைஞர் கலைஞர், அண்ணா சரி ஏதோ கொஞ்சம் இருக்கட்டும் அண்ணா, அப்புறம் கலைஞர் கலைஞர் கலைஞர், அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின், அடுத்து இப்போ வருங்கால தலைவர். இந்த ஃபேமிலி மட்டுமே உழைச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் இல்லையா, சிவாஜி கணேசன் திமுகவுக்காக நாடகங்கள் போட்டு பணம் வசூல் பண்ணி கொடுத்து தேர்தலுக்கான செலவுலாம் இது பண்ணி கொடுத்த சிவாஜி கணேசன். அப்புறம் காங்கிரஸ் போனார். எஸ் எஸ் ராஜேந்திரன் முதல் கலைத்துறையிலேருந்து வந்த நடிகர் MLA, லட்சிய நடிகர், புராண படம் நடிக்க மாட்டேன்னு இருந்தவர், திராவிட கொள்கை ஏற்றுக்கிட்டதுனால. அவர் எங்கே? MG ராமச்சந்திரன் காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தவர், கட்சிக்கு வராரு. கடைசி வரைக்கும் திமுக 67 ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர், 71 பெருவெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்த MGR. ஏன் அவங்களாம் சொல்ல மாட்டிங்களா? 50 தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள். சம்பத் அண்ணாவுக்கு இணையான தலைவர், பெரியாருடைய அண்ணன் பையன், திராவிட இயக்க கருத்துக்களை அப்படி பேசினவர். இதே வரிசையில் வந்தவர் தான் கண்ணதாசன். கண்ணதாசன்லாம் திமுகவுக்காக சொந்த பணத்தை செலவழிக்கலையா? சென்னையில் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், சென்னையில் மாநகராட்சி தேர்தலில் அவ்வளோ முன்னாடி நின்று ஒர்க் பண்ணி சொந்த காசுலாம் செலவு பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணி அந்த இடத்துல மோதிரம் போட கூடும்போது, தம்பி மோதிரம்னா நினச்சி நிற்பேன். அப்புறம் பார்த்தா அவருக்கு போடுவார், என்னென்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு மோதிரம் வாங்கி கூட அர்த்த கூடத்தில் போடணும், அவர் வனவாசத்தில் எழுதியிருப்பார். சேம் அதே வனவாசத்தில். இது ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து அவங்க தூக்கிக்கிட்டு ஒருவருடைய சாதனையாக காமிக்கிறாங்கல்ல. கலைஞர் தலை வச்சு படுத்தார். அன்றைக்கி என்ன நடந்தது? கண்ணதாசன் வனவாச புக்கில் எழுதியிருக்காரு. என்ன, நான் இங்கே 30 போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ராஜாஜி எதிர்த்து குலக்கல்வி மற்றதெல்லாம், அதில் அண்ணாலாம் அரெஸ்ட் ஆனோன்னா இவர்கிட்ட ராமசுப்பையான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன இந்த மாதிரி அண்ணாலாம் அரெஸ்ட் நீலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, இவருக்கு இதாகிடுது, என்ன பண்ணலாம், கள்ளக்குடிக்கு போவோம், அங்கே போய் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, அதில் போய் கலந்துக்கலான்னு போகிறாங்க. போனோன்னா கலைஞர் இருக்கார், இந்த ராமசுப்பையா எல்லாம். இப்போ 3 அணியாக பிரிக்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் உட்காந்து மறுநாள் போராட்டம். அதாவது டால்மியாபுரம்ன்ற பேரில் கள்ளக்குடின்ற இதை ஒட்டணும், அதை போஸ்டர் ஒட்டணும். போஸ்டர்லாம் ரெடி. அன்னைக்கு தலைவர் கருணாநிதி, 2வது அன்னைக்கு தலைவர் ராமசுப்பையா, 3வது அன்னைக்கு தலைவர் கண்ணதாசன். அவர் புக்கில் எழுதுறதுக்கு தான் சொல்கிறேன், நான் இட்டுக்கட்டிலாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, அணி போகுது கலைஞர் தலைமையில், ஒரு 50-100 பேர் போகிறாங்க, பிளாட்ஃபாரம் டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. வெளியில் போர்டில் ஒட்டுறாங்க, போலீஸ் கைதெல்லாம் பண்ணல. 2வது பிளாட்ஃபாரம் டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறாங்க. அங்கே 2 போர்டு இருக்குது, 2 போர்ட்லேயும் ஒட்டுறாங்க, போலீஸ் கைது பண்ணல, அமைதியாக இருக்குது. திடீர்னு கருணாநிதி போய் ரயில் தண்டவாளம், அங்கே நின்று ரயில் முன்னாடி தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கிறாரு. போலீஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அறிவித்த போராட்டம் இதுதான், இந்த மாதிரி ஏன் பண்ணுன்னு கேட்கல.
அதுக்கப்புறம் அவங்கள அப்புறப்படுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதற்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் 11 மணிக்கு 12 மணிக்கு பார்த்தா கும்பல் அதிகமாகிடுது. ஆயிரக்கணக்கில் வந்துடுறாங்க. ராமசுப்பையா தலைமையில் போகும்போது இதே மாதிரி நடைமுறை பெரிய அளவில் அது ரயில் மறியலாக மாறுது. போலீஸ் ரொம்ப கடுமையான கோவத்தில் இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3வது அணி 1 மணிக்கு மேலே எல்லோரும் கடும் வெயிலில் பசியில் இருக்காங்க. எனக்கும் பசி, சாப்பிடவே இல்லை. நண்பர் ஒருத்தர் 2 வடையும் டீயும் வாங்கி கொடுத்தாரு. அரைகுறையாக அதை சாப்பிட்டு நான் அந்த போராட்டத்துக்கு கிளம்புறேன். உள்ளே போகிறோம், எங்களை தடுக்கிறாங்க. நாங்கள் பிளாட்பார டிக்கெட்டை காமிக்கிறோம். உள்ளே போகிறோம். பார்த்தா போலீஸ் எல்லாம் தடியோட இதோட கடுமையான கோவத்தில் நிற்கிறத பார்க்குறோம். அங்கே அப்போ வந்தால் ட்ரெயினை மறிக்கலான்னு போதில் ட்ரெயின் கொஞ்சம் தள்ளி போய் கிளம்பிடுது. எங்களெல்லாம் அப்படியே மறிச்சிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் ட்ரெயின் நின்றுது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து குமிஞ்சிருக்காங்க. அங்கே மறிச்சிடுறாங்க. உடனே சீனிவாசன்ற ஒரு தோழர்னு அதில் குறிப்பிடுறாரு அந்த நண்பர். அவர் வந்து என்ன அந்த மாதிரி நிற்கிது, நீ என்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிற, போய் மறிக்கிறதை பாருங்கன்னா நான் ஓடி போனேன். ட்ரெயின் முன்னாடி போய் நான் உட்காந்துக்கிட்டேன். போலீஸு கோபமாக இது பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தெரியும். சொல்லி பார்க்குறாங்க, நான் எந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். யாருன்னா நான் தான் போராட்ட தலைவருன்றேன். அதுக்கப்புறம் தடியடி ஆரம்பிக்குது. எனக்கு அடி உழுது, ஷோல்டரு கீழே இறங்கிடுது. மிதிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, துப்பாக்கி சூடு ஆரம்பிச்சிடுது. கைதாகிறோம். நாங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். மறுநாள் இந்த பிரச்சனை அது கண்ணதாசன் சுட்டு கொல்லப்பட்டார்னு பல பேப்பர்லாம் நியூஸ் வருது. கண்ணதாசன் மரணம்ன்ற மாதிரி, சுட்டு இல்லை மரணம் அப்படின்ற மாதிரிலாம் நான் எனக்கே படித்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டிலாம் கொடுக்குறோம், இது பண்ணுறோம், ஜெயிலில் இருக்கிறோம். மறுநாள் வந்து எங்களை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கில் துப்பாக்கி சூடில் 2 பேர் இறந்துடுறாங்க. இதில் வழக்கு நடக்குது. நான் பிரதானன்றதுனால எனக்கு ஜாமீனே கிடைக்கல. அந்த கலை உலக நண்பர் அப்படி தான் குறிப்பிடுறாரு. 2 மாதத்தில் ஜாமீன் வாங்கிட்டு அவரெல்லாம் ஜாலியாக போயிடுறாங்க. நான் உட்காந்து ஜாமீன் இதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஜாமீன் கிடைக்குது. மறுபடியும் அந்த ஜாமீன் கை செலவு காசு இல்லை, இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். செஷன்ஸ் கோர்ட்டு ஜாமீன் கிடைச்சதில் நான் வந்து வாசன் SS வாசனை பார்த்து சேலத்துக்கு வந்து ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுன்னு கேட்குறேன். 500 ரூபானா அப்போதைக்கு கணக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு சவர நகை 100 ரூபா அப்படி இருக்கும். அப்போ 500 ரூபானா எவ்வளோ பெரிய அமௌண்ட் பார்த்துங்க. 100 ரூபா கூட இல்லை, அதோட கம்மி. வாசன் தரமாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் கிளம்பும்போது சொல்லும்போது அவருக்கே கொஞ்சம் இறக்கம் வந்து படத்துக்கு கதை வசனம் எடுக்க போகிற படத்துக்கு இல்லற ஜோதி முழு கதை வசனம் எல்லாம் எழுதி தரணும் அப்படின்னோன்னா ஒத்துட்டோன்னா 500 ரூபா கொடுக்குறாப்புல. அதை வாங்கிட்டு நான் இது அலைகிறேன். மறுபடியும் செஷன்ஸ் கோர்ட்டில் ஜாமீனை ரத்து பண்ணி 1.5 ஆண்டு கடுங்காவல் உறுதிப்படுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஜாமீன் போனால் ஹைகோர்ட்டு தான் போகணும். இந்த கேப்பில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. யாரும் என்னை கண்டுக்கல. அரை டவுசரோட ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறேன். கொடுமையாக இருக்குது. இல்லற ஜோதி படம் வசனம்லாம் அந்த டைமில் எழுதி கொடுத்துருக்காரு போல். வந்து படம் ஃபெயிலியரு. அதில் கூட சில வசனங்கள்லாம் சில காட்சிகளுக்கான வசனங்கள் நான் எழுதி கொடுத்தேன்னு அந்த நண்பர் சொல்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் தான் அப்பீல் பண்ணோம். உடனேவும் பண்ண முடியாது. அந்த ஜட்ஜி வந்து கோபமான ஜட்ஜி. 4 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணி இன்னொரு ஜட்ஜி வந்து அப்பீல் பண்ணி எனக்கு ஜாமீன் கிடைக்குது. இதுக்குள்ளே நான் தான் இதில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள், புரியுதா? இதுக்கு வந்து நீங்கள் போட்டு இப்போ சமூக வலைதளம்லாம் இது பண்ணுறாங்க. அந்த இதுக்காக நான் சொல்கிறேன். யாரையும் வந்து டிஃபேம் பண்ணுறதுக்கு எதுக்கு சொல்லலை. இது உண்மைன்னு கண்ணதாசன் அந்த இதில் எழுதியிருக்காரு. அப்போது சாதனைகள், வளர்ச்சிகள், நாட்டுக்கு இப்படி பண்ணாங்க, அது பண்ணாங்க, அவர் பேரை வைக்காமல் வேறு யாரை பேரை வைப்பாங்கன்னு பேசுறதெல்லாம் ஒரு தலைவரையே சுற்றிட்டுனா இது ஒரு கூட்டு உழைப்பு. தமிழக அரசு அமைந்தது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததோ, அந்த ஆட்சி தொடர்ந்ததோ, அடுத்து அதிமுக ஆட்சி அமைந்தது, எல்லாமே கூட்டு உழைப்பு. இவர்களுடைய சாதனைகள்லாம் யாரும் மறுக்க முடியாது. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்த விஷயங்கள், தமிழகம் இந்த அளவு கல்வி மற்ற விஷயங்களில் வந்திருக்குன்னா 50 ஆண்டு கால திராவிட இயக்கங்களுடைய அந்த கட்சிகளுடைய ஆட்சியை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அது ஒரு நபருக்கு தான் அந்த சாதனைன்ற மாதிரி நீங்களும் கேட்குறீங்கல்ல, ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே தண்டவாளத்தை தலை வச்சு படுத்து தண்டனை அனுபவிச்சது இது. இதில் இன்னொன்று சொல்லுவார், ஒரு முக்கியமான தலைவர், அவர் திமுக அப்புறம் பெரிய தலைவராக இருந்தார். அவர் இதுக்கான நிதின்னு வசூல் பண்ணி அவர் பாக்கெட்டில் போட்டு போயிட்டார். இங்கே பார்த்தா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இன்னும் சில தலைவர்கள் உள்ளுக்குள்ளேயே வசூல் பண்ணி சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க. நான் தயிர் சாதத்துக்கு ஆளாக பறந்துருந்தேன்னா எழுதியிருப்பார். இப்போ வனவாசத்தில் இருக்குது, யாராவது பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி வசனங்களை கொண்டு போய் யாருக்காவது பொருத்திட்டு பார்க்குறது எல்லாம் இல்லை. விஜய் சொன்னார்ல, நான் அதை சுட்டி காமிக்க விரும்புகிறேன். இந்த மாற்று நான், இந்த இது அந்த இது அப்படி இப்படி இதெல்லாம் கிடையாது. ஜனங்களுக்கு என்ன நல்லது ஆனதோ அதுக்கு தான், அதுக்கு என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அவர் பண்ணுவாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான இதுதான் இன்றைக்கி தேவை. நான் வந்து தத்துவங்கள் பேசுவேன், நம்ம வந்து தமிழர்கள் இந்த பக்கம் நிற்கணும்,
நாம் வந்து அப்படி நம்ம திராவிடர்கள் இப்படி நிற்கணும், அந்த இதெல்லாம் இல்லை. சாதாரண ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அவ்வளோதான். பட்டியலின மக்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் இடஒதுக்கீடுலாம் இருக்குது. ஆனால் அதுலேயே யார் பலன் அனுபவிக்கிற அதிகமாக பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தில் வசதி உள்ளவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைய நல்லா வசதியான இதில் படிக்க வச்சுட்டு அவங்க வந்து அந்த கோட்டாவில் அழகா இந்த மாதிரி. அப்போ எளியவன் சாதாரண பட்டியலின மக்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு அந்த பலன்கள் போய் சேரணுன்றதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சாதாரண மக்களுக்கு மருத்துவம் கிடைக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி நகர்றது தான் தேவை. ஆனால் நம்ம இந்த மாதிரி சில்லறை வசனங்கள் இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசும்போது ரஜினி சந்திப்பை பற்றி அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். நான் ரஜினியை போய் பார்த்தா நான் உடனே வந்து சங்கியா, இதை ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ரஜினி சீமான் சந்திப்பும் அதை எப்படி அரசியலாக மாறுது அப்படிங்கிறதுல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதாவது அவர் கேட்குறது வேலிட் பாயிண்ட்டு. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, நான் போய் சந்திச்சேன். இன்னை வரைக்கும் அவர் ஏன் சந்திச்சேன்றதை அவர் சொல்லலை, அது அவருக்குள்ள பாயிண்ட்டு. ஆனால் அவர் சந்திப்பை வந்து பெரிய அதான் உலகத்திலே பெரிய பிரச்சனைன்ற மாதிரி ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவது சங்கின்னு சொல்கிறீங்களேன்றதுக்கு அவர் கேட்குற உதாரணங்கள் கரெக்டு. நீங்களாம் ரஜினியை கூப்பிட்டு மேடையில் வச்சுக்கிட்டு உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் வலது பக்கம் இடது பக்கம் உட்கார வச்சுருக்கப்பலாம் நீங்களாம் சங்கி இல்லையா, லுங்கியா? விழாக்கெல்லாம் போயிட்டு டெல்லியில் அப்பாவும் பிள்ளையும் பார்க்குறீங்க, அவங்கள விழாவுக்கு கூப்பிட்டு வர்றீங்க, சதுரங்கமாக கூப்பிட்டு வர்றீங்க, கேலோவாக கூப்பிட்டு வர்றீங்க, நாணயத்தை மறந்துட்டார் போல், மாதிரி கூப்பிட்டு வர்றீங்க. அப்போ நீங்களாம் யார் சங்கியா லுங்கியா என்னதுன்னு கேட்குறாரு. வேலிட் பாயிண்ட்டு தான் அது. இன்னொன்று அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட்டு எங்களுக்கு தரவாங்க. ஏன்னா 8% ஓட்டு பெரிய அமௌண்ட்டு எங்களுக்கு தர தயாராக இருப்பாங்க, நாங்கள் அதெல்லாம் மறுத்துட்டு தான் தனியாக நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. நம்முடைய விமர்சனமும் அதுதான். ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு அகலியை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல தடவை சொல்கிறது, நீங்கள் வாக்கு அரசியலுக்கு வந்துட்டீங்க, அப்போது மார்க்சிஸ்டுகள்லாம் சொல்லுவாங்க வாக்கு அரசியலுக்குள்ளே வந்துட்டால் இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேர்தல் நடைமுறை தந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரம்னா பவரில் உட்கார்றது, இல்லாட்டி மக்கள் பிரதிநிதிகளாக நாம் வந்துட்டு அந்த குறைந்த அதிகாரத்தில் நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆட்சி 8%னா நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் கூட பங்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் வலு. ஏன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்குறாங்க, 8% வச்சுட்டு நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ கொஞ்சம் உங்களுடைய அந்த நடைமுறையை தந்திரத்தை மாற்றி இந்த வேலையை பண்ணுனா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே பெரிய ஒரு வலுவான கட்சி, எல்லாராலும் மதிக்கப்படுவார், காவல்துறை அதிகாரிகளால் பெரிதும் மதிக்கப்படுவார். அந்த இதெல்லாம் நடக்கும். ஊடகங்கள் பார்த்து பயந்து தான் பண்ணுவாங்க, எனக்கு என்னன்னு எழுத மாட்டாங்க, அதெல்லாம் உண்மை. அவர் சொல்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் ஒரு அந்த கொள்கை அந்த இதில் உறுதியாக நின்றுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அது வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு காலத்தில் திடீர்னு நம்ம எடுத்த முடிவு தவறோ அப்படின்னு இன்னத்து கூட பேசியிருக்காரு. நாங்களாம் கவலையே பட மாட்டோம், உறுதியாக நிற்போம், எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது தம்பி பாலச்சந்திரன் நினச்சிக்குவோம், அந்த தலைவனை நினச்சிக்குவோன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் இது முதலாளித்துவ உலகத்துக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ கட்சி நிர்வாகிகள் மற்ற எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகளில் அவங்க வெளியில் போய்கிட்டு இருக்கும்போது இது எத்தனை நாள் நீடிக்கும்ன்றது. இன்னொன்று தேர்தல் அரசியல், 2026 தேர்தல் அரசியல் இதை விட அதிகமாக வாங்குவேன்றாரு. என்னுடைய கணிப்பு இப்போ இருக்கிற பிரிந்து போகிற ஒரு நிலைமையில் சிக்கல் 8% தக்க வைக்கிறது சிக்கல்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அப்போ அவர் வந்து என்ன அரசியலுக்கு மாறணும். இப்போ அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர், ஆனால் அவரே கூட விட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காரு, இறுதி வெற்றி பற்றி ஜெயிச்சிருப்பார். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இறங்கியிருப்பார், இறங்கி விட்டு கொடுத்துருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். அந்த ஒரு அரசியலுக்கு ஓரளவுக்கு, அதாவது உங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு நகர்ந்தால் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போ ராமதாஸ் பண்ணலையா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் படை, பெரிய அளவில் எம்பி, அதுவே அவங்களுக்கு பலவீனமாக மாறிடுச்சு. அவங்களுக்கு பலவீனமான காரணம் அது கிடையாது. அவங்க வந்து காலத்துக்கு ஒவ்வாத முடிவு எடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றப்போ எதிர் வரிசையில் போய் நின்றுக்கிட்டாங்க. நீங்கள் 2019 நான் கடைசி உதாரணம் சொல்கிறேன். திமுகவோட அன்றைக்கி சேரத்தில் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை, ராமதாஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்திருந்தால் அவங்க அப்படியே ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றிருப்பாங்க. இவர்களும் பெரிய அளவில் சமூக நீதிக்கான ஒரு இதுவாக பண்ணியிருக்கலாம். ஆனால் டக்குன்னு எதிரில் போய் நின்றுட்டாங்க. அப்போ அந்த நஷ்டம் திராவிட சமூக நீதி கட்சிகள் ப்ளஸ் என்டிஏ ஆன்டி மோடி வேவ்னு நிற்கும் பொழுது ஈஸியாக இவங்களும் அந்த காற்றுல அடிச்சுட்டு போகிறாங்க. 2021 ஒரு வாய்ப்பு இருந்தது, அப்போவும் அதே தான். அதனால் அந்த தேர்தல் அரசியலில் அவங்க கணிச்சு
அதை பயன்படுத்த தவறிட்டாங்கன்னா சொல்லலாம். இல்லை நாங்கள் ரொம்ப கரெக்டாக கொள்கை தான் உறுதினா அப்படி ஒன்றும் அங்கே என்டிஏல இருக்கிறதுல பெருசாக கொள்கை உறுதிலாம் வரப்போகிறதில்ல. திமுக வீழ்த்துவது தான் லட்சியம் அப்படின்னா நீங்கள் 2024 அதிமுகவோட சேர்ந்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல். அதிமுக, பாமக, தேமுதிகலாம் சேர்ந்தா ஓரளவு ஒரு 5 சீட்டு நீங்கள் அட்லீஸ்ட் இதில் தோற்றுருக்க மாட்டீங்க. தருமபுரியில் ஒன்று ஈஸியாக வந்து சௌமியா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க, வேறு சில எதிர்பார்க்குறாங்க. ஆளுகின்ற கட்சியோட கூட்டணி இருக்கும் பொழுது ஒருவேளை ஜெயித்தால் அமைச்சரவை இந்த மாதிரி. அப்போது நடைமுறை யதார்த்தத்தை பார்க்க மறுத்துட்டாங்க அப்படின்றது தான். அதனால் நீங்கள் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கூடாது. பாமக எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். 2004 பீரியடில் 6 பீரியட்லலாம் ரஜினிகாந்த் வந்து வாய்ஸ் கொடுத்து கூட கொடுத்தாப்புறம் தான் 5 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால் அந்த இது ஏன் இன்றைக்கி இப்படி மாறி இருக்குன்னா, தேர்தல் நடைமுறை அரசியலில் இது ஒரு வகையான சூதாட்டம் மாதிரிங்க. இதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். அதை கரெக்டாக பயன்படுத்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. எம்ஜிஆர் சொல்லுவேன், ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி 2 பேர் தான் அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. அதில் ஜெயலலிதா வந்து ஒரு சாணக்கியரை வீழ்த்துற அளவுக்குலாம் பண்ணாங்க. 2016 அதுக்கு உதாரணம். அதனால் வந்து இப்போ விஜய்க்கும் நம்ம சொல்கிறது அதுதான். இந்த தேர்தல் அரசியலில் இருக்கிற இந்த சமூக வலைதளங்களில் வர கருத்துக்கள்லாம் நம்பிட்டு இருந்தால் நடைமுறை தெரியாமல் போயிடும். அப்போ நடைமுறைனா ஃபீல்டு ஒர்க்கு அது மூலிமா கிடைக்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் நடைமுறை கள அரசியலை பார்த்து அதற்கேற்ற முடிவு எடுக்கிறது. இது எல்லாம் இணைஞ்சால் தான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும், ஒரு தலைவன் உருவாக முடியும். நீங்கள் வெறுமனே இப்படி போனாலும் நடக்காது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் இது ஒரு பாடமாக நான் சொல்லிக்கிறேன்.